அதாவது ஒரு வேலூர்னா என்ன அப்படின்றது தெரியல. வேலூரில் வெயில் எப்படி மண்டை மேலே அடிக்கும்ன்றது புரியல. அரசியல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஊருக்கு போகிறோன்னா வேலூர்னால் என்ன பாகாயம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சைடு லாஸ்ட்டில் போனால் கேவி குப்பம், இந்த சைடு போனால் வந்து உங்களுக்கு ஆந்திரா பார்டரு, அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடியே விசாரம் மேல் விசாரம்லாம் வரும். அதுக்கப்புறம் தாண்டி இந்த சைடு போனால் திருப்பத்தூர். அப்போ ஒரு இடம்னு எடுத்தால் அதோட டோப்போகிராஃபி தெரியணும். அப்புறம் வாணியம்பாடி ஆம்பூர் இருக்குது. இப்போ காலையில் போய் இதெல்லாம் பண்ணி டென்ஷன் பண்ணுறத விட ஒரு மதியமாக போயிட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு ஆம்பூரில் அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு ஒரு 2 மணிக்கு ஒரு ஒரு 3/4 மணி நேரம் நல்லா குட்டி தூக்கம் போட்டுட்டு நோட்ஸை திருப்பி மறுபடியும் ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 4:30 மணி இல்லை 5 மணிக்கு போயிட்டு நின்று ஒரு 6 மணிக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாருன்னா எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே யதார்த்தம். எதை எங்கே பண்ணணும், எதை எங்கே வாங்கணும். வரும்போது கூட அங்கே வழியில் வந்து இது இருக்கும், இனிப்பு முட்டை இருக்கும், அதை கூட வாங்கி தொண்டர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்போது ஒரு 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 நிகழ்ச்சின்னா எங்கே போகிறோம், எந்த மாவட்டம், அங்கே என்ன பேசணும், எந்த டைமில் இது பண்ணோம், திருப்பி மறுபடியும் 12 to 3 தான் கேட்டுக்கிறாங்க போல். இவங்களுக்கு இந்த ராகு காலம் யமகண்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் அந்த வைக்கிற டைம்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்குது. அந்த 12 to 3 எதுக்கு திருப்பி திருப்பி வெயிலில் போய் இப்போ இவர் வந்தவரெலாம் அந்த வண்டி ஏசியில் இருக்க போகிறாரு. அது வேலூர் இருந்தாலும் வெயிலூர் இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. மேலே வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் நிற்க போகிறாரு, இல்லை 25 நிமிஷம், அவ்வளோதான். 25 நிமிஷம் வெயிலில் நிற்க போகிறாரு. ஆனால் அவங்களோட நிலைமை இப்போ பந்தல் போட்டிருக்கிறாங்க, ரைட், அது வரலாம் சந்தோஷம். இது வழக்கமாக என்னன்னா அப்படி ட்ரோனை பறக்க விடணும். மேலே ட்ரோனை பறக்க விட்டு வைட் ஆங்கிள் அப்படியே காட்டணும். இந்த 360 டிகிரியில் அப்படி காட்டினோன்னா எம்மா பெரிய மாசு பார்த்தியா, எவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்தியா, எம்மா அப்படின்னு அதை வைப்பு பண்ணி சாங் ஆக்கி அதில் அப்போ சவுண்டெல்லாம் ஸ்பீக்கர் வைக்க தெரியுது, ஆனால் பந்தல் போட தெரில. ஏன் ஸ்பீக்கர் வைக்கிறீங்க? ஏன்னா அந்த வைப்பு இப்போ தான் ஸ்பீக்கர் வச்சு பாட்டு டும்மு டுப்பு டிஜே போட்டால் தான் வைப் ஆகுங்க. இப்போ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெஸ்டோ பார்லேயே 2 விதமாக இருக்கும். சிந்தனையாளர்கள் இல்லை கெஃபே கூட எடுத்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். சிந்தனையாளர் இல்லை எழுத்தாளர் இல்லை வந்து ஒரு வியாபாரம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அவங்களும் போய் காஃபியெல்லாம் குடிப்பாங்க, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இருக்கான்வாங்க, ஒரு லேப்டாப் வச்சு அமைதியாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களும் காஃபி குடிப்பாங்க, இல்லை ஒரு ரெஸ்டோ பாரில் உட்காந்துருப்பாங்க. இதே 18-21 வயசு போது உள்ளே வரும்போது வா ப்ரோ ஆன் தி ராக்ஸ் அப்படின்பா. அது ஆன் தி ராக்ஸ்ன்னு அர்த்தம் சொல்கிறானா, இல்லை டான்ஸ் ஆட போகிறானா, இல்லை என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. அது வந்து பக்கத்திலே பேச முடியாது, காதுகிட்ட போய்ட்டு ஊன்னு தான் பேசணும் அந்த மாதிரி. அப்போது இவங்களோட அந்த மனநிலை என்பது பேச்சு குறைவாகவும் சேட்டை அதிகமாகவும் இருக்கணும். அது வந்து அதுதான் விரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ அதில் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்கிறாங்க போலீஸ். பந்தல்லாம் போடுங்க அப்படின்பது. இப்போது எனக்கு என்ன சந்தேகம்னா, பந்தல் போட்டால் ஆர்வத்தில் ஏறி பந்தல் மேலே வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க, அதை யோசிக்கணும். அதாவது அடிப்படையில் ஒரு உண்மை என்னென்னா வந்து இப்போது ஆன்லைனில் அப்ளிகேஷன் வாங்குகிறாங்க, ஃபார்மு நிறைய பேர் சப்மிட் பண்ணலைன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. 50,000 பேருக்கு மேலே ஃபார்ம் வாங்கினாங்கன்னு உங்களுக்கு பிடிச்ச ஊடகவியலரெலாம் வச்சு வந்து பயங்கரமாக பேசுனீங்கல்ல. எத்தனை ஃபார்ம் வந்திருக்கு, எவ்வளோ பேர் பணம் கட்டியிருக்கிறாங்கன்றது சொல்லலாம்ல. அப்போது இல்லை நேர்காணல் எப்போ நடத்த போகிறீங்க? உங்களுக்கு தான் கூட்டணி தான் யாரும் வரமாட்டேன்றாங்கல்ல. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? வேட்புமனு தாக்கல் வாங்கி வேட்பாளர் அறிவிக்கலாம்ல. அவர் இப்போ ஸ்டாலின் அவர்களால் வேட்பாளர் அறிவிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா குழு போடல, வேலூரில் யார் நிற்க போகிறாங்க என்ன எதுவும் தெரியாது. இல்லை ஐயா திரு முதலமைச்சர் ஸ்டாலினால் முடியாது. இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் இப்போ அறிவிக்க முடியுமா? ஏன்னா எந்த தொகுதி யாருக்கும் பங்கிட முடியல. ஆனால் விஜய் அவர்கள் நினச்சா முடியுமா? 2 பஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று டிஎம்கே பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது. உங்கள் வண்டியில் யாரும் இல்லை. அம்மாம்பேர் பஸ்ஸு ஃப்ரீயாக தானே இருக்குது. எத்தனை பேர் வந்தாங்க? சமூக நீதி, பெரியார், அம்பேத்கர்லாம் பேசுனீங்களே. ஏன் ஒரு சிறுபான்மையினர் கட்சி இல்லை ஒரு இஸ்லாமியர் இயக்கம் ஏதோ ஒருத்தர் தோழமை கட்சி யாருன்னா ஒருத்தர் வந்தாங்களா? சும்மா அந்த கட் அவுட் வண்டி வச்சிங்கன்னா அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஜனங்க, தெரியும். அதனால தான் அவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாரு. பெரியார் சொன்னார், அண்ணாவை சொன்னார், காமராஜர் இழுத்தார், பாட்டி வேலுநாச்சியாரை இழுத்தார். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பாட்டியை கொண்டு வந்து விட்டாங்க. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா பேரையும் சொல்லி பார்த்துட்டாரு. எது சொல்லி யாரும் கூட்டணிக்கு வரமாட்றாங்க. சரி, வைரத்தை இழந்தோம், வைரத்தை இழக்க மாட்டோம், தங்கத்தை தொலைச்சோம், விஜயை தொலைய மாட்டோம், விஜயகாந்த் அவர்களை இழந்தோம், விஜயை தூக்கி பிடிப்போன்னு சொன்னவங்களும் கடைசியில் எங்கே போயிட்டாங்கன்னா அவங்களும் அனாரி வாழ்த்துக்கு போயிட்டாங்க. அப்போது விஜய் அவர்கள் வந்து அநேகமாக நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 4 பேர் ஒண்டி காங்கிரஸ்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்து
இங்கே சேருவாங்கன்னு மேபி இருக்குது மாணிக்கம் தாக்கூர். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் மாணிக்கம் தாக்கூர் இனி எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது. அதிமுக எதிர்கட்சியாக இருந்து அவர் தோக்கடிக்கிறதுக்கு இது பண்ணோம். உள்ளடி இல்லை இவருக்கு, எதிரிலாம் இல்லை இவருக்கு, உள்ளடி தான். கீழடி மாதிரி இறங்கியாச்சு, கை சின்னத்தை தோண்டி பொச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் ஐயா மாணிக்கம் தாக்கூர், அதேமாதிரி இந்த கிரீஷ் சோடங்கர் இனிமேல்ட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்த்தே ஆகணும். அவருக்கு பண்ணு கோவா போயிடுவார், இல்லை டெல்லியில் அரசியல் பண்ண போயிடுவார். இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அவர் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. மேபி 4 பத்திரிகையாளர் போய்ட்டு நீங்கள் நிறைய இடத்துல தோத்துட்டீங்களே இவ்வளோ சீட்டு வாங்கிட்டு, அதுவும் நடக்க போகுது பாருங்கள். நிறைய இடத்துல தோத்துட்டிங்களா அப்படின்னா ஏன்னும் போது எதனா ஒரு கதை சொல்லுவார். இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவரையும் மறந்துடுவாங்க. சிதம்பரம் அவர்கள் ஓகே நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அமைதியாக போயிடுவார். செல்வ பெருந்தகை தான் என்ன பண்ண போகிறாரு தெரில. ஏன்னா இவங்கெல்லாம் ஏன் இதை சொல்கிறேன்னா, காங்கிரஸ்காரர்களை பேச பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்து அந்த ஒரு கூட்டணியில் ஒரு சலசலப்பை உருவாக்கின பெருமை இவங்கள சேரும். அமைதியாக போயிட்டு இருந்தது. இப்போது வேலூருக்கு போகிறீங்க, எல்லாரும் எப்படி போகிறாங்க? இப்போ வேலூருக்கு எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. வேலூருக்கு போன பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கிறாரு. எப்படி போகிறாங்கன்னா, வேலூரில் போய்ட்டு அங்கே எங்கன்னா ஒரு இடத்துல தங்கிடுவாங்க. நைட்டு தங்கிட்டு காலையில் கட்சிக்காரங்களை பார்ப்பாங்க, முக்கியமான நிர்வாகிகளை பார்த்து எங்கே கூட்டம் போடுறோம். அந்த தொகுதியில் போய்ட்டு ஒரு கூட்டம் போடுவாங்க. தொகுதியில் ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. அதுக்கு பக்கத்து தொகுதி. இப்போ வேலூர் நீங்கள் போகிறீங்கன்னா அணைக்கட்டில் ஒரு கூட்டம் போடணும். அங்கே ஒரு 10,000 பேர் இல்லை 5,000 பேர் சந்திக்கலாம். சரி, அணைக்கட்டில் நீங்கள் நிர்வாகத்தை தான் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. பார்க்க வர்றதே 5,000 பேர் தானோ, இவங்களுக்கு அதுக்கு மேலே கூட்டம் வர்றதில்ல, அதை மாற்றுறதுக்கு வேண்டி நிர்வாகின்னு பேர் சொல்கிறாங்களோன்னு இப்போ எனக்கு சந்தேகம் வருது. சரி, நிர்வாகி 5,000 பேர் ரைட்டு, வட மாவட்டத்துலேருந்து வராங்க ரைட்டு. ஏன் அணைக்கட்டில் ஒரு கூட்டம் போட்டுருக்கலாமே, வாணியம்பாடியில் ஒரு கூட்டம் போட்டுருக்கலாமே, ஆம்பூரில் ஒரு கூட்டம் போட்டுருக்கலாமே. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசியல்வாதி போனீங்களே, வேலூருக்கு போகிறீங்களே, ஒரு 4 நாள் தங்கிட்டு அங்கேயே சரி இந்த ஸ்ரீபுரம் அந்த கோயில் உங்களுக்கு செட் ஆகாது, இல்லை வேறு எதனா அங்கே பக்கத்தில் எதனா ஒரு நல்ல ஒரு சர்ச்சோ இல்லை ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்சா மாதிரி ஒரு திருவண்ணாமலை ஏதோ ஒரு கொஞ்சம் குளிராக இருக்கிற இடமா பார்த்து, ஏற்காடு இந்த திருவண்ணாமலை அங்கே ரூம் போட்டுக்கினா கொஞ்சம் சார் குழுன்னு இருக்கணும். அங்கே தங்கிட்டு கூட மலையிலேருந்து கீழே இறங்கி அந்தந்த ஊர் பக்கத்தில் கூட்டம் போடலாம் இல்லையா? திருவண்ணாமலையில் ஒரு 2 கூட்டம், வேலூரில் ஒரு 3 கூட்டம். ஒரு கூட்டத்துக்கு ஒரு 5,000 பேர் வச்சா கூட 25,000 பேர் 25,000 பேராக இருக்கிறாங்க நிர்வாகி உங்கள் கட்சியில், முன்னணி நிர்வாகிகள் சந்திக்கிறதுக்கு. அப்போது இதெல்லாம் பிளானு. இந்த கணக்கை காட்டிட்டு எங்கள் ஐயா போனார், பிரச்சாரம் பண்ணார், ஓட்டு கேட்டார். அவர் தெருவாக போய் ஓட்டு கேட்க மாட்டார், தொகுதியாகவும் போகிறதில்ல. கரெக்டு, ட்ரெண்ட் செட்டர் தான். குட்டி பசங்களாம் வாழ்ந்துன்னு வீடியோ கேம்லாம் விளையாடினுங்கிறாங்க. நீங்கள் போடுற வியூஸு வீடியோ மீம்ஸு வைரல்ஸ்லாம் அதெல்லாம் போய் அவங்க வந்தவுடனே ஒரு 5 வருஷம் 2026 2031 அவங்களுக்கெல்லாம் 20-22 வயசு வந்துடும். இப்போ 13-12 வயசில் இருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக 18 வயசு வர்றதுக்கு, இல்லை 15 வயசில் இருக்கிறவங்க கரெக்டாக 20-22 வயசு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 2031 விஜய் சார் இந்த பிரச்சாரம் பண்ணால் 2031 சிஎம் ஆகிடலாம். மற்றபடி பார்க்கணும் அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது பார்க்கணும். தாவேக்கா என்ன விதமான, ஆனால் அவங்க அந்த இப்போ தான் பந்தல் போடுற அளவுக்கு கிராஜுவேட் ஆகிக்கிறாங்க. தண்ணியெல்லாம் வேறு கொடுக்க போகிறாங்களா? உண்மையிலே சிறப்பான விஷயம். பரவாயில்ல, தண்ணிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் அண்ணனை பார்க்குறதே அபூர்வம். அண்ணனை அந்த அபூர்வம் நடக்கும்போது தண்ணி கொடுக்க போகிறது இன்னும் ஒரு அபூர்வம். அதெல்லாம் உண்மையிலே நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? யாருன்னா வெளியிலேருந்து பார்த்தா நிலாலேருந்து தண்ணி எடுத்துலேருந்து கொடுக்குறாங்க போலன்னு நினச்சிக்கோங்க. அதெல்லாம் அரசியலில் இது கால கொடுமை. ஏன்னா மாநாடு இப்போ எல்லோரும் மாநாடு போடுற சீசன் இது. ஆனால் இவர் வெறும் மாநாடு போட்டுட்டு இல்லை வெறும் இந்த கூட்டத்தை கூட்டிட்டு சட்டமன்ற தொகுதியாக விஜய் அவர்கள் போக மாட்டார் அப்படின்ற மாதிரி நான் சந்தேகப்படுகிறேன். பார்க்கணும், நாள் இருக்குது.